அங்கொன்னும் இங்கொன்னுமா நடக்கிறது எல்லா காலத்திலையும் நடக்கும், யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. மேசிவ் ஸ்கேலில் நடக்குதுன்னா தென் இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட் தான். அரசு நிர்வாகம் முற்றிலுமாக தோல்வி அடைந்து விட்டது என்பது தான் துரதிருஷ்டவசமான உண்மை. இன்ஃபேக்ட் அந்த பர்டிகுலர் எஸ்பி அவர் விருப்ப ஓய்வில் போனதுக்கான முக்கியமான காரணமே இது நடந்ததுன்னா தான் தலை உருண்டு தான் அவர் மன்றாடி கேட்டுக்கொண்டு வெளியேறி இருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட சொந்த காரணங்களுக்காக போகிறோம் என்று எழுதி வாங்கியிருக்காங்க. எப்படியாவது மூடி மறைக்கணும், நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணணுன்றது தான் கவர்மெண்ட்டோட நோக்கமாக இருக்குது. எத்தனை விசாரணை கமிஷனை போட்டாலும், எவ்வளோ பெரிய விசாரணைகளுக்கு நீங்கள் ஒத்துழைத்தாலும், நீங்கள் உத்தரவு போட்டாலும் கிரவுண்ட் லெவலில் நிலைமை மாறப்போகிறது கிடையாது. டாஸ்மாக் எந்த தனிநபர் எந்த தனியார் ஆலைகள்கிட்ட எந்த பிராண்டை எவ்வளவு கொள்முதல் பண்ணுறாங்கன்ற விவரத்தை ஆர்டிஐல கொடுக்க முடியாது. ப்ரிவிலேஜ் இன்ஃபர்மேஷனை என்ன அயோக்கியத்தனம், அதில் என்ன இராணுவ ரகசியமா, அது தேச பாதுகாப்பாது, குடிச்சிட்டு சாவறான். அங்கே மோடிக்கு எப்படி சிபிஐ சல்யூட் அடிக்குதோ இங்கே ஸ்டாலினுக்கு சிபிசிஐடி சல்யூட் அடிக்கும். குறிப்பாக 2 எம்எல்ஏ பேர் அடிப்படுது. இவங்களை தொடக்கூடிய அளவுக்கு, இவங்களை சார்ஜ் ஷீட் பண்ணக்கூடிய அளவுக்கு சிபிசிஐடி விசாரணை போகுமா? யாருக்கும் நம்பிக்கை கிடையாது. மாசு நல்ல மனிதர் தான், பட் இந்த விஷயத்தில் கோட்டை விட்டுட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வார்கள்னு நம்முடைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கேட்டார். அரசியல் தான் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் எதிர்கட்சிகள் இதை பண்ண வேண்டிய அளவுக்கு அரசியல் பண்ணலைன்றது தான் துரதிருஷ்டவசமான உண்மை. அரசியல் செய்கிறார்கள் என்ற முதலமைச்சரின் குற்றச்சாட்டு அர்த்தமற்றது. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வேண்டிய நேர்காணல் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். வணக்கம் சார். கள்ளக்குறிச்சி சம்பவம் 3 நாட்களாக மாநிலமே துயரத்தில் இருந்துகிட்டு இருக்கு. இன்னமும் பலி எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்துகிட்டு இருக்கு. ஓவராலாக இந்த இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க சார்? துயர சம்பவம் கண்டிப்பாக திமுக 3 ஆண்டு கால ஆட்சியில் இது ஒரு கருப்பு புள்ளி தான். மு.க. ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டுகளில் எவ்வளோ நல்ல காரியங்களை மாநிலத்துக்கு செய்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இடமில்லை. ஆனால் அதற்கெல்லாம் ஒரு பெருத்த பின்னடைவாக கடந்த மாதம் தான் ஆட்சி 3 ஆண்டுகளை பூர்த்தி செய்தது. சரியாக 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும்பொழுது, நாடாளுமன்ற தேர்தலில் 40 சீட்டு ஜெயிச்சு அந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கும்பொழுது இந்த துயர சம்பவம் நடந்திருக்கிறது. பல ஆண்டுகளாக கவனிக்காமல் விட்ட அல்லது கட்டுப்படுத்த முடியாமல் தெரிந்தோ தெரியாமலோ எல்லா ஆட்சியாளர்களின் தவறுகளாலும் நிகழ்ந்த சம்பவம் தான் இது. ஆனால் இதை சொல்கிறதால இந்த அரசாங்கத்தோட திமுக அரசினுடைய பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. எல்லா கவர்மெண்ட்டும் செய்துன்றதுனால திமுக கவர்மெண்ட் மேலே இருக்க பழியை எல்லார் மேலேயும் பிரித்து போட முடியாது. அதே மாதிரி மதுவிலக்கு என்பது வள்ளுவர் காலத்துலேருந்தே இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சால்ஜாப்பு சொல்கிறது அபத்தமானது. இந்தியா பூரா மது ஓடுது, தமிழ்நாட்டிலையும் அதை கட்டுப்படுத்த முடியாது, கள்ளச்சாரம் இந்தியா பூரா ஓடுது என்பவை எல்லாம் சால்ஜாப்பு வார்த்தைகள். சாதனைகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்வது மாதிரி இந்த வேதனைகளுக்கும் இந்த அரசு பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் ப்ராப்ளம், மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்தவரையில் அந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சர், 2 எம்எல்ஏக்கள், ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள், இவர்கள் பெயர் தான் பெரிய அளவில் அடிப்படுது. லோக்கல் போலீஸ் உதவி இல்லாமல் இவ்வளோ பெரிய அட்டூழியம் நடக்காது. அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி பல தொலைக்காட்சிகள்லையும் பேட்டி கொடுத்தவங்க எல்லாருமே வெள்ளமாக ஓடுது, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே 300 மீட்டருக்கு பக்கத்தில் வச்சு விற்கிறான், கோர்ட்டு காம்ப்ளெக்ஸ்குள்ளே விற்கிறான், வீடை வாடகைக்கு எடுத்து விற்கிறான், ஒரு தெருவில் 3 வீடை வாடகைக்கு எடுத்து விற்கிறான். எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை, யாருக்குமே இதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. திஸ் இஸ் அ ட்ராஜடி வெயிட்டிங் டு ஹேப்பன் தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி, அவர் விருப்ப ஓய்வில் போனார். அவர் பெயர் இப்போ அடிப்படுது. அவர் இதை தடுக்க முடியாத காரணத்தால் தன்னை விருப்ப ஓய்வில் அனுப்பும்படி வற்புறுத்தியதாக செய்தி வருகிறது. ஆனால் அந்த குறிப்பிட்ட அதிகாரி அதை மறுக்கிறார். எது உண்மைன்னு நமக்கு தெரியாது. மொத்தத்தில் இந்த ட்ராஜடி ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா இட் வாஸ் வெயிட்டிங் டு ஹேப்பன். ஒரு டைம் பாம் மேலே உட்காந்துருக்குது மாவட்ட நிர்வாகம், மாநில அரசு. ஏடிஜிபி ப்ரொஹிபிஷனல் விஆரில் அனுப்பியிருக்காங்க. அப்போ அந்த பதவியிலேருந்து அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். வேறு பொறுப்பு கொடுக்கப்படலை அவருக்கு. எஸ்பி சஸ்பெண்ட் ஆகிருக்கார், ஐபிஎஸ் ஆஃபீஸர். கலெக்டர் மாற்றப்பட்டிருக்கார். இதில் இந்த கலெக்டர் முதல்ல இனிஷியல் ஸ்டேஜில் கள்ள சாராய சாவு இல்லைன்னு சொன்னது, அந்த பாக்கெட்டை வாங்கி வச்ச மேலும் குடித்து சாவு எண்ணிக்கை 2 மடங்கு அதிகமாகிறதுக்கு 3 மடங்கு அதிகமாகிறதுக்கு காயமாகிடுச்சு. காலகாலமாக இருக்க பிரச்சனை கலெக்டர் சொதப்புனதில் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ டோட்டலாக நிர்வாகம் கொலாப்ஸ். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆங்கிலத்தில் ஒரு அதிகாரி, மூத்த அதிகாரி, காவல்துறை அதிகாரி ஒருத்தர் சொன்னார், அதாவது ஹூஜ் ட்ராஜடிஸ், கள்ளசார ஹூஜ் ட்ராஜடிஸ் ஆர் அ சிம்டம் ஆஃப்
prolonged deterioration of law and order. Pooch tragedies are a symptom of prolonged deterioration of law and order. அதாவது நீண்ட காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாசமாக போன சட்டம் ஒழுங்கோட அறிகுறி தான் கள்ளசாராய சாவுகள். ஆகவே அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கிறது எல்லா காலத்துலேயும் நடக்கும், யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. மேசிவ் ஸ்கேலில் நடக்குதுன்னா தென் இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட் தான். அரசு நிர்வாகம் முற்றிலுமாக தோல்வி அடைந்து விட்டது என்பதுதான் துரதிருஷ்டவசமான உண்மை. இந்த விவகாரத்தில் சிஎம் பேசும்போது இரும்பு கரம் கொண்டு அடக்கியிருக்கேன், சும்மா அரசியல் பண்ணாதீங்க, நான் யாரை பார்த்து ஓடி ஒளியலை, நீங்கள் கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கடந்த ஆண்டு மரக்காணத்தில் ஒரு 18 பேர் இறக்குறாங்க, இன்னொரு இடத்துல மொத்தமாக ஒரு 26 பேர் ஒரே நேரத்தில் இறக்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த சம்பவத்தெல்லாம் மீறியும் இப்போ நடக்குது, கிட்டத்தட்ட 54 பேர் உயிரிழந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இதை எப்படி இரும்புக்காரன் கொண்டு அடக்கிட்டேன்னு அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எதிர்கட்சிகள் அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிற பார்வையை எப்படி புரிஞ்சுக்கிறது? எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வார்கள்னு நம்முடைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கேட்டார். அரசியல் தான் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் எதிர்கட்சிகள் இதை பண்ண வேண்டிய அளவுக்கு அரசியல் பண்ணலைன்றது தான் துரதிருஷ்டவசமான உண்மை. ஒரு தூத்துக்குடி துப்பாக்கி சூடியோ பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தையோ இதில் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் அந்த கஸ்டோடியல் டெத்தையோ திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்தது மாதிரி அதில் பாதி கூட அதிமுகவால் அரசியல் செய்ய முடியவில்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமான உண்மை. அரசியல் தான் மக்களை பாதிக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அரசியல் தான். இது அரசியல் செய்யலைன்னா தான் அந்த கட்சி அரசியல் கட்சியாக இருக்க லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். ஆகவே இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்ற முதலமைச்சரின் குற்றச்சாட்டு அர்த்தமற்றது. ரெண்டாவது சொன்னது, அதாவது நீங்கள் முதல்ல சொன்னது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்றது நடைமுறையில் அப்படி இல்லையே. இரும்பு கரம் கொண்டு முதலமைச்சர் ஒடுக்கியிருந்தால் இது நடந்திருக்காது. எதை வைத்து நாங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடிக்கணும் என்று முதலமைச்சர் சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. ஏன்னா இந்த சம்பவம் வெயிட்டிங் டு ஹேப்பன். அந்த எல்லாரும் சொல்கிறாங்க அங்கே இது வெள்ளமாக ஓடுது, எவ்வளவோ புகார்கள் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்ஃபேக்ட் அந்த பர்டிகுலர் எஸ்பி அவர் விருப்ப ஓய்வில் போனதுக்கான முக்கியமான காரணமே இது நடந்ததுன்னா தான் தலை உருண்டு தான் அவர் மன்றாடி கேட்டுக்கொண்டு வெளியேறி இருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட சொந்த காரணங்களுக்காக போகிறோம் என்று எழுதி வாங்கியிருக்காங்க. அதாவது பூசி மெழுகி மூடி மறைச்சதோட விளைவு இன்றைக்கி இங்கே நிற்கிது. நீங்கள் அந்த எஸ்பி அவ்வளோ தூரம் அவர் வார்ன் பண்ணும்போதே நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லையா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன், முழுக்க கள்ளசாராயத்தை எந்த அரசாங்கத்தாலையும் ஒழிக்க முடியாது. அதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. மனித உளவியலோடு சம்மந்தப்பட்டது கூடி. ரெண்டாவது டாஸ்மாகில் கண்டபடிக்கு விலையை ஏற்றிட்டான். 200 ரூபா குறைஞ்ச ஒரு பாட்டில் குட்டி பாட்டில் கிடைக்கலன்னும் போது அவன் 40 ரூபா 50 ரூபா நோக்கி தான் போவான் உடல் உழைப்பாளிகள். அப்போ அந்த இடத்துல பிரச்சனை வேறு பரிமாணத்துக்கு போகுது. அப்புறம் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஆஸ் லாங் ஆஸ் அதை வெறும் சாராய வியாபாரிகள் மட்டும் நடத்துகிறாங்கன்னா பிரச்சனை வராது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச, நான் சொல்ல விவரம் அறிந்தவர்களுக்கு புரியும். நான் கள்ளசாராயத்தை நியாயப்படுத்தலை, ஆனால் ஒழிக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். இந்த மாதிரியான விஷயங்களில் வெறும் கள்ளசாராய வியாபாரிகள் மட்டும் பண்ணும்போது அங்கே சிக்கல் கவர்மெண்ட்டால் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இருக்கும். எப்போ அரசியல் நுழையுதோ, எப்போ மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், எம்எல்ஏ இவங்கெல்லாம் தலையிடுறாங்களோ, மந்திரி இவங்கெல்லாம் தலையிடுறாங்களோ, அப்போ அது வேறு டைமென்ஷனுக்கு போகுது, கமர்ஷியலைஸ் ஆகுது. அப்போ கமர்ஷியலைஸ் ஆகும்போது அவன் லாப நோக்கத்தில் அதிகமாக ஒரே நாள் அள்ளின்னு போகும்போது, ப்ளஸ் ஒரு கல்யாணம் காட்சியின் போது மது விருந்து இல்லாமல் எந்த கொண்டாட்டங்களும் எந்த துக்கமும் அனுசரிக்கப்படுவதும் இல்லை, கொண்டாட்டங்கள் நிகழ்வதும் இல்லை. அப்போ ரெகுலராக இருக்க ஆர்டருக்கு மேலே 4 மடங்கு ஆர்டர் வரும்போது அவங்க எதையோ ஊற்றி குடலேருந்து சாவுறானுங்க. ஆகவே இந்த பிரச்சனையை அடிப்படையில் ஒரு சமூக பிரச்சனையாக தான் நம்ம பார்க்க முடியும், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக பார்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ரிப்பீட்டட் வார்னிங்ஸ் இருந்த பிறகும் மாநில அரசால் நடவடிக்கை எடுக்க முடியல. கடந்த ஆண்டு கரெக்டாக 1 வருஷம் முன்னால் தான் செத்துருக்கான், 30 பேர் செத்துருக்கான். அதில் ஒரு முன்னேற்றமும் இல்லை. இன்றைக்கி 60 பேர் 70 தாண்டுன்றாங்க, ரெட்டிப்பாக இருக்குது டெத்து டோல்னும் போது அரசு நிர்வாகம் எந்த பாடமும் கற்கவில்லை. எந்த விதத்திலும் இந்த அரசு பாடம் கற்கவில்லை. ஸ்டேஷனுக்கு 300 மீட்டர் தள்ளி போட்டு வைக்கிறான். சொல்கிறாங்க பால் பாக்கெட்டு கூட 24 மணி நேரமும் கிடைக்காது, இங்கே கிடைக்குன்றாங்க. கோர்ட்டு காம்ப்ளெக்ஸ்குள்ளே வச்சு விற்கிறான். இந்த தைரியம்லாம் எங்கேருந்து வந்தது? யார் கொடுத்த தைரியம்? இவ்வளோ தூரம் துளிர் விட்டு போனதுக்கு எது காரணம்? எங்கேயோ வாரமாக ஊருக்கு ஒதுக்குப்புறமா விற்றானா அது எல்லா காலத்துலையும் இது இருக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. நடு ரோட்டில் போட்டு விற்கிறான்னா அப்புறம் என்னங்க? ஆகவே மாநில அரசில் இருக்கக்கூடிய சில விரும்பத்தகாத போக்குகள், காவல்துறைக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில உள் முரண்பாடுகள், இது நம்ம அந்த கள்ளக்குறிச்சி ஸ்கூல்லையும் பார்த்தோம். எந்த நேரத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பிரித்தாங்களோ தெரியல. ஸ்டாலினுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான். அந்த ஸ்கூலு பிரச்சனை ஒன்று, இப்போ இந்த பிரச்சனை ஒன்று. 2வது எஸ்பி சஸ்பெண்ட் ஆகுறாங்க. இது மாதிரி உங்களுக்கு இஷ்யூஸில்
போலீஸுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இன்னர் கான்ட்ராடிக்ஷன்ஸ் உள் முரண்பாடுகள் அரசுக்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கு. உளவுத்துறைக்கும் சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பல முரண்பாடுகள், ஒருவர் கவிழ்க்க பார்ப்பது, மீடியாவில் ஸ்டோரிஸை பிளான்ட் பண்ணுறது, இதெல்லாம் எங்கே வந்து நிற்குதுன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய துயர சம்பவத்தில் வந்து நிற்குது. அது எப்படிங்க? லோக்கல் போலீஸ் இருக்குது, உளவுத்துறை இருக்குது, மாவட்ட அளவில் வந்து மதுவிலக்கு பிரிவு இருக்குது, சிவில் நிர்வாகத்தில் தலையாரி இருக்கார், தாசில்தார் இருக்கார். அத்தனை பேரை மீறி இவ்வளோ பெரிய சாவு நடக்குதுன்னா அப்போ கொலாப்ஸ், கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆஃப் த சிஸ்டம். அது ஆகவே இது எப்படி நிலைமையை சீர்படுத்த போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ எடுக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாமே நீஜர்க் ரியாக்ஷனாக தான் இருக்குது. அதாவது பணம் உழ அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு நபர் கமிஷனை அரசு நியமிக்குது. ஒரு 2 நாள் 3 நாள் பொறுத்து போடுவாங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் வரதுக்கு முன்னாலே அதை போடுறாங்க. உடனே சிபிசிஐடின்றாங்க. ஆகவே இது வந்து எப்படியாவது மூடி மறைக்கணும், நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணணுன்றது தான் கவர்மெண்ட்டோட நோக்கமாக இருக்குது. நிர்வாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உள் முரண்பாடுகள், காவல்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய உள் முரண்பாடுகள், இவையெல்லாம் வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம். இதெல்லாம் சரி செய்யாமல் நீங்கள் எத்தனை ஒரு நபர் கமிஷனை போட்டாலும், எத்தனை விசாரணை கமிஷனை போட்டாலும், எவ்வளோ பெரிய விசாரணைகளுக்கு நீங்கள் ஒத்துழைத்தாலும், நீங்கள் உத்தரவு போட்டாலும் கிரவுண்ட் லெவலில் நிலைமை மாறப்போகிறது கிடையாது. இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளி கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, 20-25 வருஷமாக நான் வித்துட்டு தான் இருக்கேன். நான் டீ ரோட்டில் 20 வருஷமாக நான் வித்துட்டு தான் இருக்கேன். நான் டீ ரோட்டில் ஆனால் என் தம்பி தான் வந்து பாயிண்ட் வந்து விற்பான். நாங்கள் வந்து அதில் தண்ணி கலந்து விற்றுக்கிட்டு இருப்பேன். அதிகாரிகளே வந்து தண்ணி கலந்தால் வந்து கிக்கு இருக்க மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. என் சரக்கு வந்து ஸ்ட்ராங்கு, இங்கே வந்து டிமாண்டு ஜாஸ்தி, தண்ணி கலக்காமல் விற்றுட்டேன். இன்னொன்று இது மெத்தனாலும் தெரியாது, கள்ளச்சாராயம் நினச்சோம், மெத்தனால் கலந்த சாராயம்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிறார். 20-25 வருஷமாக விற்றுக்கிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அந்த சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு அதுதான் நான் சொல்கிறேன். 20 வருஷமாக இது ஒரு நாள் 2 நாளில் வரல. இந்த சம்பவம் நடக்கும்போது முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கிறதுனால பழி அவர் தலையில் விடியுது. இது வந்து ஓவராலாக பல ஆண்டுகளாக இருக்க பிரச்சனை. இன்னொன்று நான் வந்து வேறொரு இடத்துல சொன்ன மாதிரி எந்த ஒரு எஸ்பியுமே ஓரளவாவது கள்ளசாராயம் இருக்கிறத விரும்புவாங்கன்னு அப்படி ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் உண்டு. ஏன்னா மாவட்டத்தில் வந்து மற்ற குற்றங்கள் பெருகாமல் இருப்பதற்கு இது ஒரு ஷாக் அப்சர்வராக இருக்கும். 2வது சப்ளை டிமாண்ட் தியரி. அதுவும் அன்றைக்காவது குவார்ட்டர் 90 ரூபாய் 100 ரூபாய் கிடச்சிதுங்க. இன்றைக்கி 200 ரூபாய் போகும்போது எங்கே போவாங்க? அப்போ அந்த சப்ளை டிமாண்ட் தியரி இருக்க வரைக்கும் அது போயே தான் தீரும். ஆக இதில் வந்து மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னைக்கு அரசியல்வாதிகள் தலையிடுறானுங்களோ அன்னைக்கு இதெல்லாம் நடக்கும். அதுதான் அதிகாரிகள் தண்ணி கலக்காம தான் விற்க சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அதிகாரிகள் என்ன லட்சணத்தில் இருக்காங்க? அப்போ போதை ஏறணும், குடலேருந்து சாவணும். ஏங்க இதுவாது இன்ஸ்டண்ட்டாக செத்துட்டாங்க. டாஸ்மாகில் குடிச்சு 1 வருஷம் 2 வருஷத்தில் சாவணுக்கு எந்த இழப்பீடும் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்தியாவிலேயே மோசமான அந்த மதுபானங்கள் சரக்குன்னுவாங்கல்ல, வேர்ஸ்ட்டு பிராண்டு வந்து தமிழ்நாடு தான். யார் ஆட்சியில் இருந்தாலும், ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாலும், கருணாநிதி ஆட்சியில் இருந்தாலும், எடப்பாடி இருந்தாலும், ஸ்டாலின் இருந்தாலும், இது ஒரு பெரிய சப்ஜெக்டிங்க. 2வது டாஸ்மாகோட எந்த நடவடிக்கைகளும் வெளிப்படைத்தன்மையோடு இல்லை. டாஸ்மாக்கு யார்கிட்ட எந்த சரக்கை கொள்முதல் பண்ணுது, எந்த பிராண்டை கொள்முதல் பண்ணணும்னு ஆர்டிஐயில் கேட்டால் இதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து எக்ஸ்க்ளூடட்னு கவர்மெண்ட் வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுது, கோர்ட் அதை ஏற்றுக்குது. இது என்ன இராணுவ ரகசியமா? எதுக்கோ விலக்கு கொடுத்தாங்க ஆர்டிஐ வரும்போது கலைஞர் ஆட்சி காலத்தில். 2006 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில், 2004 அந்த 14 ஆட்சி காலத்தில், இங்கே 5 வருஷம் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது ஸ்பெஷல் பிரான்ச்சு போலீஸு இவங்களுக்கெல்லாம் விலக்கு கொடுத்தாங்க. சரி, அது புரியுது, சென்சிட்டிவ் இஷ்யூ, அதுவே தப்பு. இராணுவ ரகசியம் மாதிரி ஒன்றும் போலீஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரகசியம் கிடையாது. ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கெல்லாம் வந்து நடவடிக்கைகள் வந்து எக்ஸம்ஷன் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஓகே, நீங்கள் வந்து தேச பாதுகாப்பு கருதி நீங்கள் வந்து தீவிரவாதிகளை ஹேண்டில் பண்ணுறீங்க. மத தீவிரவாதிகள், சாதிய தீவிரவாதிகள் எல்லாரையும் நீங்கள் எதிர்கொள்ளுங்க, ட்ரக் மாஃபியாஸு இதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்க. அதனால் அதை பொது வெளியில் ஆர்டிஐயில் வைக்க முடியாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், அது எனக்கு புரியுது. டாஸ்மாகில் வருஷத்துக்கு இந்த வருஷம் நேற்று பாலிசி நோட்டில் என்ன சொல்லியிருக்கான், போன வருஷத்தோட இந்த வருஷம் 1700 கோடி என்னமோ வந்து அதிகம் வந்து 40 கோடி, பெருமைப்பட வேண்டிய விஷயம். 45,000 கோடி வருமானம் வந்திருக்குது. இலக்கு வந்து 50,000 கோடி தாண்டி போகுது. அரசு கஜானாக்கு முக்கியமான பங்களிப்பை டாஸ்மாக் கொடுக்குதுன்றதை யாராலையும் மறுக்க முடியாது. டாஸ்மாக் வந்து எந்த தனிநபர், எந்த தனியார் ஆலைகள்கிட்டேருந்து எந்த பிராண்டை எவ்வளவு கொள்முதல் பண்ணுறாங்கன்ற விவரத்தை ஆர்டிஐயில் கொடுக்க முடியாது. ப்ரிவிலேஜ் இன்ஃபர்மேஷனை என்ன அயோக்கியத்தனம்? அதில் என்ன இராணுவ ரகசியமா? அது தேச பாதுகாப்பா? அது குடிச்சிட்டு சாவறான். அப்போ ஒரு அரசாங்கமே சாராயத்தில் மிதக்குது. எப்படிங்க நீங்கள் டாஸ்மாகோட பிஸ்னஸுக்கு வந்து ஆர்டிஐலேருந்து எக்ஸப்ஷன் கொடுப்பீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன கடையில் பொருள் வாங்கினா கூட பில்லு கொடுக்குறான் இல்லைங்க, டாஸ்மாகில் கொடுக்குறானா? பிடிஆர் என்னங்க சொன்னார்? முதல்ல நிதி அமைச்சரானோன்னா அவரோட ஃபேமஸ் வேர்ட்ஸு 21 கவர்மெண்ட் வருது,
அதே மே மாதம் கவர்மெண்ட் வருது, ஐ திங்க் ஆகஸ்ட்டோ செப்டம்பரோ அந்த ஆண்டில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் சொன்னது, இது புரிஞ்சு கொள்ள முடியாத விஷயமா இருக்குது, இப்போ டாஸ்மாகில் வரக்கூடிய பணத்தை விட 2 மடங்கு வெளியில் சுற்றுது, எங்கே போகுதுன்னே தெரியலன்னு. தமிழ்நாட்டில் மதுபான விற்பனையில் அரசுக்கு வருது 1 பங்கு தான் வருது, அதுக்கு எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னவர் அன்றைய நிதியமைச்சர். இது இந்த கவர்மெண்ட்டில் நான் சொல்லலை, ஜெயலலிதா கவர்மெண்ட்லேருந்து இது வருது. நீங்கள் என்ன ரெக்டிஃபிகேஷன் மெக்கானிசம் பண்ணீங்க? அப்போ உங்களுடைய மதுபான கொள்கை என்பதே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லைல்ல. மது விலக்கு என்பது 100% சாத்தியமற்றது. இன்றைக்கி மது விலக்கை பற்றி பேசுகிறவங்கெல்லாம் மோசமான அரசியலில் தான் பண்ணுறாங்க. பூரண மது விலக்கு என்று கேட்பவர்கள் நிச்சயமாக வந்து அரசாங்கத்துக்கு பெரிய இம்சை கொடுக்குறாங்கன்றது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு விதத்தில் மக்களுக்கு வந்து அவர்கள் வந்து அநீதி இழைக்கிறார்கள். ஏன்னா உலகம் முழுவதும் ஆமாம் ராங் அட்வைஸு, உலகம் முழுவதும் தோற்றுப்போன விஷயம் மது விலக்கு. மனிதன் உயிருடன் இருக்கும் வரையில் மது என்பது இருக்கும், மனித உளவியலோடு சம்மந்தப்பட்டது. கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா மதுவை ப்ரமோட் பண்ணக்கூடாது, ஹெல்த்து கெடாமல் அந்த ட்ரேடை பார்த்துக்கணும், இவ்வளோதானே ஒழிய ப்ரொஹிபிஷன் மது விலக்கு எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது. அதுவும் இப்போ இந்த கள்ளசாராய சாவுக்கு பிறகு மது விலக்குன்றாங்க, அபத்தமாக இருக்குது. இது ஏற்கனவே தடை செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்டது வரும்போது மது விலக்கு எப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வாகும்? ஆகவே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப இடியாப்ப சிக்கல். டாஸ்மாகோட ப்ராசஸ் பூரா வந்து சஸ்பீஷியஸாக இருக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல. அது எப்படிங்க 50,000 கோடி வருஷத்துக்கு கவர்மெண்ட் வருமானம் ஈட்டி தரக்கூடிய ஒரு நிறுவனம் அதோட செய்கைகள் பூரா வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அந்த கவர்மெண்ட்டில் நடந்தது இந்த கவர்மெண்ட்டில் நடந்ததுலாம் இல்லை. உங்கள் கவர்மெண்ட்டில் என்ன நடக்குது? நீங்கள் தான் திராவிட மாடல் ஆட்சி இல்லை, சமூக நீதி இல்லை. அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் தானே டே 1 நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க. டாஸ்மாகோட இன்ஃபர்மேஷனை ஆர்டிஐயில் கொடுக்கறதுல எது உங்களுக்கு தடுக்குது? ஏன்னா ஒரு 5-6 நிறுவனங்கள் தான் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறான், ப்ரைஸை வந்து மேனிப்புலேட் பண்ணுறான். வெளியில் வர வேண்டிய பணம், மக்களுக்கு வர வேண்டிய கஜானாக்கு, அரசு கருவூலத்துக்கு வர வேண்டிய பணம் எங்கெங்கேயோ சுற்றுது. இந்த பேரலல் எக்கானமி வந்து இதை விட டபுளாக இருக்குன்றான். அப்போ இதுக்கும் இந்த கிரே ஏரியாவில் நடக்கக்கூடிய எந்த விஷயங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இதில் இன்னொரு கேள்வி வரும் சார். நேற்று வந்து அந்த லாப கணக்கு சொல்கிறாங்க 45,000 கோடி, கடந்த ஆண்டை விட 1,700 கோடி. நேற்று பாலிசி நோட்டு, நேற்று வந்து அது வந்து நேற்று டிபேட், அது வந்து ஆண்டுதோறும் வந்து ஒவ்வொரு துறை சார்ந்த விவாதம் நடக்கும் இல்லையா? நேற்று அந்த துறை சார்ந்த விவாதம் அது இல்லை. அதை வந்து மேபி கவர்மெண்ட் நினச்சிருந்தா போஸ்ட்போன் பண்ணிக்கலாமா? இல்லை கண்டிப்பாக இல்லை, அது ஃபிக்ஸட். அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது 9 நாட்கள்னு. ஏன்னா மார்ச் மாதம் நடந்திருக்கணும், பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்ததால் வெறும் பட்ஜெட்டை பற்றி இப்போ 9 நாள் 5 நாள் பட்ஜெட்டை மட்டும் போட்டுட்டு பொது நிதி அறிக்கை மேலே டிபேட் முடிச்சிட்டாங்க, விவாதங்கள் முடிச்சிட்டாங்க. துறை சார்ந்து ஒவ்வொரு துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள் நடக்கும். அதில் இது ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆனது, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து அதிமுக இதை கையில் எடுக்கிறாங்க, கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுறாங்க, காங்கிரஸும் இதை நேற்று கொண்டு வந்தாங்க. பட் இதை வந்து நாங்கள் விவாதத்துக்கு எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அரசாங்கம் இருக்குது. சரி, அது ஓகே, அது அரசியல் கட்சிகள் புரிஞ்சுக்க முடியுது. பட் அந்த நீங்கள் சொன்ன அந்த நீஜர்க் ரியாக்ஷன் சிபிசிஐடி அண்டு விசாரணை ஆணையம் போட்டிருக்காங்க அப்படின்னு, இந்த ஆட்சியில் 3 ஆண்டுகளில் சிபிசிஐடியோட ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுபோக விசாரணை கமிஷன், இந்த அரசுக்கிட்ட கொடுக்கப்பட்ட விசாரணை கமிஷன் மேலே இவங்க என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எப்படி மக்கள் நம்புவாங்க? மக்கள் நம்ப மாட்டாங்க. சிபிசிஐடி விசாரணையோ ஒரு நபர் ஆணையத்தையோ ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையிலான ஆணையத்தையோ மக்கள் நம்ப மாட்டார்கள். ஏன்னா குற்றச்சாட்டை இந்த அரசின் மீது. அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தான் விசாரிக்க முடியும். நீங்கள் சிபிசிஐடியோட திறமை சம்மந்தப்பட்டது அல்ல இந்த விஷயம். சிபிசிஐடி திறமையான அமைப்பு தான், யாரும் இல்லைன்னு மறுக்கல. இட்ஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி. பிரச்சனை சிபிசிஐடியோட குவாலிட்டிஸ் அண்ட் டேலண்ட் பத்தது கிடையாது, அது கிடையாது. நீங்கள் உங்களோட பொலிட்டிக்கல் பாஸுக்கு தானே சல்யூட் அடிப்பீங்க. அங்கே மோடிக்கு எப்படி சிபிஐ சல்யூட் அடிக்குதோ இங்கே ஸ்டாலினுக்கு சிபிசிஐடி சல்யூட் அடிக்கும். இப்போ கட்சிக்காரன் இப்போ 4 திமுககாரன் இன்வால்வ் ஆகிருக்கான், 2 எம்எல்ஏ, லோக்கல் கவுன்சிலரு, ஏன் ஒரு மந்திரி பேர் கூட அடிப்படுது, இவங்கெல்லாம் இதில் இன்வால்வ். குறிப்பாக 2 எம்எல்ஏ பேர் அடிப்படுது. இவங்களை தொடக்கூடிய அளவுக்கு, இவங்களை சார்ஜ் ஷீட் பண்ணக்கூடிய அளவுக்கு சிபிசிஐடி விசாரணை போகுமா? யாருக்கும் நம்பிக்கை கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், நான் சிபிசிஐடி விசாரணையால் எந்த பலனும் இல்லை. அதன் மீது மக்களுடைய நம்பிக்கைத்தன்மை 0வாக இருக்குன்றதோட அர்த்தம் சிபிசிஐடி திறமையான அமைப்பு இல்லைன்னு அது கிடையாது. இந்த பிரச்சனை மறுபடியும் சொல்லுகிறேன், சிபிசிஐடியோட திறமை சம்பந்தப்பட்டதோ அவர்களுடைய மற்ற வல்லாண்மை சம்பந்தப்பட்டதோ கிடையாது. இட் இஸ் நாட் ரிலேட்டட் வித் தேர் டேலண்ட் ஆர் தேர் வேர் வித் ஆல் கிடையாது.
அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு குற்றவாளின்னு ஒருத்தர் லோக்கலில் ரூலிங் பார்ட்டியோட ஒரு எம்எல்ஏ தான் இதையும் நடத்திருக்காருன்னு ஒரு உண்மை வெளியில் வருதுன்னா சிபிசிஐடியால் அதை நெயில் அவுட் பண்ண முடியுமா, நெயில் டவுன் பண்ண முடியுமா? அந்த கடைசியில் அவங்க யாருக்கு சல்யூட் பண்ணுறாங்க? முதலமைச்சருக்கு தான் சல்யூட் பண்ணுறாங்க. உள்துறையையும் முதலமைச்சர் தான் கையில் வச்சுருக்காரு. எப்படி வந்து சிபிசிஐடி விசாரணையால் நியாயம்? இன்னொன்று, இந்த 3 ஆண்டுகள் எவ்வளவு சிபிசிஐடி விசாரணைகள்? கிளாசிக் கேஸ் வேங்கை வயல். அது ஒன்றும் கொலை கிடையாது, பாலியல் வன்முறை கிடையாது, குடிநீரில் தொட்டியில் மலத்தை கலந்துருக்கான். முதல்ல லோக்கல் போலீஸ் விசாரிக்குது, அப்புறம் வந்து ஸ்பெஷல் டீம் போடுறாங்க, கடைசியில் சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க. சம்பவம் நடந்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. ஏன் சிபிசிஐடியால் கேஸை கிராக் பண்ண முடியல? இப்போ சிபிசிஐடியோட நம்பகத்தன்மை என்பது இந்த அரசாங்கத்தோட, தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்கத்துக்கு பொலிட்டிக்கலாக டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்துலையும் சிபிசிஐடி கிட்டேருந்து நீங்கள் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா ஓரளவு சிபிசிஐடியை நீங்கள் வந்து நம்பலாம், ஓரளவுக்கு. அது எப்போ தெரியுமா? கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷன். கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷன்னா தெரியுமா உங்களுக்கு? ஜட்ஜஸ் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை அல்லது 3 வாரத்துக்கு 4 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் கேஸ் டைரியை ஜட்ஜஸ் கிட்ட வைக்கணும். அப்போ தப்பு பண்ண முடியாது, அவங்க நினச்சா கூட தப்பு பண்ண முடியாது. ஏன்னா கான்ட்ராடிக்ஷன்ஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு நாளும் அவங்க உதாரணத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவை கோர்ட் மானிட்டர் இன்வெஸ்டிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க இப்போ ஒரு ஏடிஎஸ்பி கோமதின்னு ஒரு லேடி ஆஃபீஸர் தான் இதுக்கு இன்சார்ஜ், அவங்க தலைமையில் தான் இவங்க விசாரணை போட்டிருக்காங்க. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் மானிட்டர்டு சிபிசிஐடி என்கொயரினா ஓரளவு நம்பலாம். நான் ஓப்பனாக சொல்கிறேன். என்னென்னா 15 டேஸ்க்கு ஒரு தடவை அல்லது 3 வீக்ஸ்க்கு ஒரு தடவை கேஸ் டைரி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத பற்றினதை வந்து அவங்க இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் அவங்க கோமதி அவங்க வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். அப்போ ஜட்ஜஸ் வந்து நல்ல ஜட்ஜாக இருந்தால் நான் சொல்கிறேன் கண்கூத்தி பாம்பாக பார்ப்பாங்க. அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி இன்றைக்கி 21ஆம் தேதி இன்றைக்கி அவங்க ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க ஒரு விஷயங்களை. 24ஆம் தேதி இது சம்மந்தமாக ஒன்று இருக்குது, 30ஆம் தேதி ஒன்று இருக்குது. அவங்க நேர்மையாக பண்ணியிருந்தாங்கன்னா குற்றவாளியை நெருங்கிடுவாங்க. அவங்க மாறா ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜாட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். புரியுதா நான் சொல்கிறது? கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் அதுதான். நான் என்ன சொல்கிறேன், சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு ஒப்புக்கொள்ள மறுக்கிறது. தமிழக அரசு ஒப்புக்கொள்ளாமல் சிபிஐ விசாரணை வராது, கோர்ட் ஆர்டர் பண்ணால் வரும். இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து உள்துறை அமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடணும். அது எப்படி அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, இவ்வளோ பெரிய கட்சியோட தமிழ்நாடு தலைவர், இந்த அடிப்படை உண்மை அண்ணாமலைக்கு ஏன் தெரியலன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அதாவது செந்தில் பாலாஜி கைதுக்கு 1 வாரத்துக்கு பிறகு நினைக்கிறேன், அந்த பீரியடில் சிபிஐ விசாரணைக்கு ஒவ்வொரு மாநில அரசும் ஜென்ரல் கன்சன்ட்னு ஒன்று உண்டு, அதை கொடுத்துருப்பாங்க. சிபிஐ வந்துடலாம் உள்ள, மாநில அரசை கேட்காமலே வரலாம். அந்த ஜென்ரல் கன்சன்ட்டை தமிழ்நாடு அரசு வாபஸ் வாங்கிடுச்சு. அப்போ இனிமேல் மாநில அரசோட அனுமதி இல்லாமல் எந்த விசாரணையையும் சிபிஐ உள்ளே எடுக்க முடியாது. எடுக்கலாம் எப்படின்னா, ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ டைரக்ட் பண்ண எடுக்கலாம். அதனால தான் IS என்பதுரை கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இப்போ இது தெரியாமல் அண்ணாமலை சிபிஐ விசாரணை கேட்குறாரு. இப்போ எடப்பாடி மற்றவர்கள் வந்து சிபிஐ விசாரணைன்றது நீங்களே விரும்பி கொடுத்துருன்றாங்க, இல்லை கோர்ட் மூலமாக வரணுன்றாங்க. அமித்ஷாக்கு லெட்டர் எழுதலை அவங்க, ஏன்னா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், சிபிஐ விசாரணைன்றது ஒரு லாங். இல்லை, அண்ணாமலை எழுதுறதுல இன்னொரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. அவர் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு எழுதுறாரு, ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வரல, அது வேற டிபார்ட்மெண்ட் கீழே, மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். ஓகே, அங்கேயும் தப்பு, வெரி குட், அதுவும் ஒன்று நல்லது. இப்போ சிபிஐ விசாரணைக்கு அவ்வளவு சுலபமாக வந்து கோர்ட்டு டைரக்ட் பண்ணாது. 1 வருஷம் பொறுத்தெல்லாம் சிபிஐ விசாரணைக்கு போன கேசஸ் இருக்குது. அப்படியே போனாலும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதுக்கு மாநில அரசு ஸ்டே வாங்க முடியும். இந்த பிரச்சனையே வேணாம். நான் என்ன சொல்கிறேன், சிபிசிஐடியை என்கொயரி பண்ணட்டும், பட் லெட் இட் பி a கோர்ட் மானிட்டர்ட் சிபிசிஐடி என்கொயரி. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இதே பெஞ்ச் இன்னைக்கு இருக்கு இல்லையா, இன்றைக்கி எந்த பெஞ்சுக்கிட்ட இவங்க போயிருக்காங்களோ இந்த ப்ரேயரையாக மாடிஃபை பண்ணி கேளுங்க, ஃப்ரெஷ் பெட்டிஷன்ஸ் மூவ் பண்ணுங்கள். சிபிஐ என்கொயரி இல்லை, மாநில அரசோட இப்போ 29ஆம் தேதி டீட்டெயில்டாக எல்லாத்தையும் ஃபைல் பண்ணணும்னு கோர்ட்டு சொல்லியிருக்குது. டிவிஷன் பெஞ்சு அட்வொகேட் ஜெனரல் வந்து நாங்கள் அதை பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம்னு வழக்கம் போல் கதை அளந்திருக்காரு. இவங்க IS என்பதுரையோ அல்லது இம்ப்ளீட் பெட்டிஷன்ஸ் யாராவது கூட போடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, சிபிஐ வேணாம். சிபிஐ ஒன்றும் ஜெயலலிதா சொன்ன மாதிரி வானத்திலேருந்து குதிச்சவங்க கிடையாது. மெட்ராஸ் ஹைகோர்ட் மானிட்டர்டு சிபிசிஐடி என்கொயரி.
புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? எவ்ரி 2 weeks ஆர் எவ்ரி மந்த் பீரியாடிக்கல் இன்டர்வென்ஷன். இட் குட் பி ஐதர் 2 weeks ஆர் 4 weeks. இப்போ இந்த வாரம் வந்து இது வரைக்கும் நடந்ததை என்னெல்லாம் பண்ணாங்களோ இதோட அடுத்த ஹியரிங்கில் இதுலேருந்து அந்த நாள் வரைக்கும் நீ என்ன பண்ணியோ அது எல்லாத்தையும் பார்க்கணும். மாட்டிப்பாங்க அவங்க குற்றவாளியை நெருங்கி. ஏன்னா அப்போ அதில் வந்து ஏன் இவனை பிடிச்சி நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு 4 பேரை பிடிக்கிறாங்க, 3 பேர்கிட்ட பண்ணுறாங்க என்கொயரி, ஒருத்தனை பண்ணல, ஏன் பண்ணலன்னு கேள்வி வரும். அல்லது இந்த 3 பேர்கிட்ட மட்டும் ஏன் நீ அதிக நேரம் பண்ணன்னு கேள்வி வரும். ஸோ கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் ஆளும் கட்சி சம்பந்தப்பட்டவர்கள் அதில் ஈடுபட்டிருந்தால் உண்மையை வெளிக்கொண்டு வர உதவும். எனக்கு தெரிஞ்சு யாருமே அதை கேட்க மாட்டேன்றாங்க. ஏன்னா சிபிஐ விசாரணைக்கு அவ்வளவு சீக்கிரமாக நீதிமன்றங்கள் உத்தரவிடாது, ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன். ஏன்னா இது மாநில சம்மந்தப்பட்டது, சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்டது. எனக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட்ன்றதுனால நீங்கள் கூட்டாட்சி தத்துவத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள்னால் சிபிஐ விசாரணை வேண்டான்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஈவன் இந்த விஷயத்தில் கூட நான் சொல்லுவேன். ஆனால் இவங்க மேலே, மாநில அரசு மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஆளும் கட்சி பிரமுகர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு நம்ம வலுவாக சந்தேகப்படுவதற்கான முகாந்திரங்கள் இருக்கின்றன. ஸோ தேர் இஸ் அ மிடில் பாத் விச் இஸ் லெட் தேர் பி அ கோர்ட் மானிட்டர்ட் சிபிசிஐடி என்கொயரி. அதை கேட்கலாம், இவங்க ஏடிஎம்கேவே கேட்கலாம், அல்லது இன்டர்வீனர் பெட்டிஷன் போட்டு யாராவது பப்ளிக்கே கூட கேட்கலாம், பிஎல்ஐ போட்டு. ஏதாவது ஒரு தீர்வு வரணும், இனிமேல் இது பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு வாங்க. மாநில அரசு நிர்வாகத்திலையும் பெரிய மாற்றங்களை, அதாவது வந்து காவல்துறைக்குள்ளே புறையோடி போன பல விஷயங்கள் இருக்குது, அதை வந்து சரி பண்ணணும். இல்லைனா இது தொடர்கதி ஆகும், எழுதி வச்சுக்கோங்க. திமுக ஆட்சிக்கு வந்த அந்த டயத்தில் வந்து கொரோனா பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்போது வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் சப்ளைஸ் ஏகப்பட்ட இஷ்யூ வந்து அப்போ அமைச்சராக அந்த மாசு ஹேண்டில் பண்ணது. அதுக்கு பிறகு அவர் மேலே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருந்துச்சு. ஆனாலும் இந்த கவர்மெண்ட் அப்படியே வச்சுருந்துச்சு. சரி, ஓகே, அது வந்து மற்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த இஷ்யூவில் வந்து எடப்பாடி வந்து ஒரு குற்றம் சாட்டார். ஃபெமிப்ரஸ்டோல் அப்படிங்கிற ஒரு மருந்து இல்லை, அதுதான் ஆன்டிடோட், அரசு மருத்துவமனைகளில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒமிப்ரசோல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேஸ் ட்ரபிள் கொடுக்குற அந்த மருந்தை வச்சுருக்கோம் அப்படின்னு மாற்றி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுக்குறாரு. அதை எடப்பாடி இன்னைக்கு கவுண்டர் பண்ணுறாரு. ஒரு ஆன்டிடோட் என்ன மருந்துன்னு தெரியாமல் நாங்கள் ஸ்டாக் வச்சுருக்கோம், பெட்டுக்கு 8-10 பாட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஹெல்த் மினிஸ்டர் வந்து பேசுகிறது, ப்ரெஸ் மீட் கொடுக்குறது எப்படி புரிஞ்சுக்கிறது? சேட், வருத்தம் அளிக்கிறது. எங்கேயோ கோளாறு நடக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுது நந்தகுமார். டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் இல்லை, ஹெல்த்தில் மட்டும் இல்லை, போலீஸில், குறிப்பாக போலீஸில், இன்டெலிஜென்ஸில் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. இவங்க இதெல்லாம் சரி பண்ணலன்னா 2 ஆண்டுகள் கழித்து வேறு இவங்க 40 சீட்டு ஜெயிச்சிட்டோன்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க, 200+லாம் பேசுகிறாங்க. படுதோல்வியை சந்திப்பார்கள் இப்படிலாம் போச்சுன்னா. இது வந்து மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய எதிர்க்கட்சிகளே இல்லை என்ற கவனத்தில் இவங்க இருக்காங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. மக்கள் வந்து வெற்றிடத்தை காற்று நிரப்புவாங்க. இது அவங்களோட நலன் கருதி தான் நம்ம சொல்கிறோம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பல பிரச்சனைகள், மாவட்ட கலெக்டரோட ஸ்டேட்மெண்ட் அன்றைக்கி, போலீஸில் இருக்க ப்ராப்ளம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மினிஸ்டர் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், சுமந்து கூட ஒரு ட்வீட், டாக்டர் சுமந்து கூட அந்த ட்வீட் போட்டிருந்தார். சேட், வெரி சேட். அண்டு எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. இது எப்படி இவ்வளோ பெரிய தவறுகள் இந்த அரசில் நடக்குது? அப்போ மினிஸ்டருக்கு ப்ரீஃப் பண்ணுறவன் என்ன தப்பு பண்ணுறான்? யார் பண்ணுற தப்பு இது? மினிஸ்டர் இஸ் நாட் அ டாக்டர். ஏடிஎம்கேல விஜயபாஸ்கர் வாஸ் அ டாக்டர். மாசு நல்ல மனிதர் தான், பட் இந்த விஷயத்தில் வந்து கோட்டை விட்டுட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. அது கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் அப்படி இருக்குன்னா யூ ஷுட் சேஞ்ச் இஸ் அட்வைசர்ஸ். ஏன்னா இது வந்து இன்னமும் கவர்மெண்ட்டுக்கு வந்து கெட்ட பெயரை தான் கொண்டு வருது. பல பிரச்சனைகள் இருக்குது நந்தகுமார். அதாவது வந்து இந்த கவர்மெண்ட்டோட ஹனிமூன் பீரியட் என்றைக்கோ முடிஞ்சு போச்சு. 40க்கு 40 ஜெயிச்சது இவங்க கொண்டாடக்கூடிய மனநிலையில் இன்றைக்கி இல்லை. 40க்கு 40 ஜெயிச்சுட்டு முதல் சட்டமன்ற கூட்டத்துக்கு போகும்போது 40க்கு 50ன்னு பணம் விழுந்துன்னு இருக்குது உங்களுக்கு அங்கே வந்து. ஸோ இப்பயே இவர்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, they should pull up their socks. இல்லைனா 26ல் மிகப்பெரிய சரிவை, தோல்வியை இவர்கள் சந்திப்பார்கள். 18ஆம் தேதி கள்ளச்சாராயம் குடிச்சிருக்காங்க. அதை வந்து இப்போ ஓட் பிள்ளையில் விஷச்சாராயம்னு இவங்க மாற்றிக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை, ஓட்டுவார். 19ஆம் தேதி காலையில் முதல் பிணம் 5:30 மணிக்கிட்ட விழுவுது. அடுத்து வந்து 7:45 நடக்குது. அப்போவே வந்து சுதாரித்து கள்ளச்சாராயம் மாறணும்னு சொல்லும்போது கலெக்டர் டினையல் மோடில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அது டெத் இன்க்ரீஸ் ஆகுது. 19ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் வந்து கண்டினியூஸாக அங்கே வந்து கள்ளச்சாராயம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. சாவுக்கு போன இடத்துல குடிச்சு செத்து போனாங்க அப்படின்னு இருக்கு. மாமியார் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, சோகத்தில் ஒருத்தன் குடிச்சிட்டுன்னு சொல்கிறாங்க. வாங்கி வச்ச பாக்கெட்டு வேஸ்ட்டாக போயிடும் குடிச்சேன்னு 5 பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்காங்க. நேற்று நைட்டு நடந்திருக்கு. 3 வயசு பிள்ளைய பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஒருத்தர் போதையில் இருந்திருக்காரு. அவரை ஒரு மணி நேரம் கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இவ்வளோ உயிரிழப்புகளுக்கு பிறகும் வந்து அங்கே கண்டினியூஸாக வந்து ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்குது. சீரியஸாக இருக்க ப்ராப்ளம்னு அர்த்தம். நீங்கள் போலீஸை கொண்டு போய் குவிச்சு
1000 போலீஸ் 1000 போலீஸில் சால்வ் பண்ண முடியாது. இது 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 லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இல்லை. இப்போதைக்கு வேணால் இது 2 நாள் 4 நாளைக்கு 10 நாளைக்கு இருக்கலாம். திஸ் இஸ் நாட் அ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், திஸ் இஸ் சோஷியல் ப்ராப்ளம். இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து அங்கே இவனை பிடிச்சாங்க, அங்கே இவனை பிடிச்சாங்க, 72 கிலோ வச்சு இந்த பெண்மணி கைது, இங்கே 4 பேர் கைது, அங்கே 10 பேர் கைது, 800 சொச்சம் பேர் கைதுனா 800 சொச்சம் பேர் கைது பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அவனை நீங்கள் நிரந்தரமாக 800 சொச்சம் பேர் மேலேயும் குண்டாஸ் போட முடியாது. என்ன பண்ணுவீங்க அவனை? இந்த கண்ணுக்குட்டியும் கோவிந்தராஜ் அவரே 10 நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி தான் வெளியே விட்டாங்க. எத்தனை குண்டாஸ் போட்டு? அவருக்கு வந்து ஹோல்சேல் டீலர் வந்து அவர் ஏற்கனவே வந்து மரக்காணம் கேஸில் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்தவர். அவர் தான் மரக்காணம் விஷயத்தில் உள்ளே போயிட்டு வெளியே வந்தவர். இதான், அதாவது வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன், பூரண மதுவிலக்கு தீர்வு அல்ல. கள்ளச்சாராயத்தை எந்த ஆட்சியாலும் ஒழிக்க முடியாது. எல்லா காவல்துறை அதிகாரிகளும் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் குறிப்பாக ஓரளவாவது கள்ளச்சாராயம் தங்கள் மாவட்டத்தில் இருப்பதை விரும்புவார்கள். ஏன்னா மற்ற கிரைம்ஸுக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் போகாமல் அது ஒரு ஷாக் அப்சர்வராக இருக்கும். பிரச்சனை எப்போ வருதுன்னா, அது கமர்ஷியலைஸ் ஆகும்பொழுதும் அரசியல்வாதிகள் உள்ளே புகுந்து அதை கையில் எடுக்க பார்க்கும்போது தான் பிரச்சனை வருது. இதுதான் இந்த பிரச்சனையோட மூலவேர். இதை இப்போயே திமுக கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிச்சுன்னா நல்லது. ஏன்னா இப்போ 50% ஆஃப் த டென்யூரை கடந்துட்டாங்க. 4 பட்ஜெட்டை எக்ஸாஸ்டட், இன்னும் 1 பட்ஜெட்டு தான் இருக்குது. இந்த ஜனவரி வந்துன்னா அடுத்த ஏப்ரல் மேக்கான எலெக்ஷனுக்கான ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடும். இதெல்லாம் வந்து ரொம்ப டீப் ரூட்டட் ப்ராப்ளம்ஸ். அரசு இப்பொழுதே விழித்து கொள்வது நல்லது, இல்லைனா 26 மிகப்பெரிய விலையை திமுக கொடுக்கும். இறுதியாக ஒரு கேள்வி சார், இந்த சினாரியோ வந்து திமுக பேரை கெடுப்பதற்காக செய்யப்பட்ட சதி பாஜக பின்னணியில் இருக்குது. ஏற்கனவே கள்ளச்சாரம் நடக்கும்போது கர்நாடகா ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வந்துச்சு, அப்போ அண்ணாமலையுடைய டவுன்ஃபால் இருந்துச்சு, அப்போ வந்து மரக்காணத்தில் நடந்துச்சு, இப்போவும் பாஜகக்கான பிரச்சனை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதிமுக எம்எல்ஏ தான் அந்த தொகுதியோட எம்எல்ஏவாக இருக்கார், அதனால் இதில் அதிமுக பின்னணியில் இருக்குது. விக்கிரவாண்டியில் வந்து பாமக போட்டியிட போகுது, காய்ச்சக்கூடியவர்கள்லாம் வந்து வன்னியர்களாக இருக்காங்க அப்படின்னு நரேட்டிவ்ஸ் நிறையா செட் பண்ணப்படுறத எப்படி பார்க்குறது? வாய்ப்பு குறைவு, அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு. உள்நோக்கத்துடன் இத்தகைய நரேட்டிவ்ஸ் செட்டப் செய்யப்படுது. இதை செய்கிறவங்க யாருன்னு பார்த்தாலே அவர்கள் யோகியதை உங்களுக்கு தெரிந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸோட கிரெடிபிலிட்டியை, நம்பகத்தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்படிலாம் நடக்குவதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஒருவேளை அது உண்மைன்னு வச்சுக்கோங்க, அது இதை விட அவலம் கவர்மெண்ட்டுக்கு. உங்கள் உளவுத்துறை என்ன பண்ணிகிட்டு இருந்தது? இதெல்லாம் எதிர்கட்சி பண்ணுவான்னு எதிர்பார்க்கணும்ல. 24 மணி நேரமும் கண் துஞ்சாமல் இருப்பது தானே உளவுத்துறையோட வேலை. அரசாங்கத்தோட கண்ணியத்தை காப்பாற்றணும், முதலமைச்சரோட கண்ணியத்தை காப்பாற்றணும், முதலமைச்சர் குடும்பத்தோட கண்ணியத்தை காப்பாற்றணும், அமைச்சர் பெருமக்களை காப்பாற்றணும், அரசு எந்திரத்தை காப்பாற்றணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு 5 வருஷம் அவங்க தான் ஆளணும், யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இத்தகைய நெருக்கடிகள், இத்தகைய தாக்குதல்கள் வரும் என்பது குழந்தைக்கும் இருக்கக்கூடிய அறிவு. அது 75 வருஷமாக கட்சி நடத்துகிற 50 ஒரு ஸ்பேன் ஆஃப் 60 இயர்ஸில் 5வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கிற 23வது 24வது ஆண்டில் ஆட்சியில் இருக்க ஒரு கட்சிக்கு அது தெரியாதா? இத்தகைய விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர்களின் யோகியதையை தெரிந்து கொண்டால் இந்த விமர்சனங்களின் நம்பகத்தன்மை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நான் சொன்னல, இன்னொன்று சொல்கிறேன், அவர்கள் சொல்லுவது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், இத்தகைய யோகிய சிகாமணிகள் சொல்வது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது இப்போ இருக்கிறதோட மோசமானது. பிகாஸ் இன்எஃபிஷியன்சி இஸ் அன்பார்டனபிள். எக்ஸஸை மன்னிச்சிடலாம், டெஃபிஷியன்சி மன்னிக்க முடியாது. அப்போ எதுக்கு நீங்கள் பவரில் இருக்கீங்கன்னு கேள்வி. கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லடிக்கிறாங்க. கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதா நினச்சிக்கிட்டு இன்னும் மோசமான பேரை இந்த கவர்மெண்ட்டுக்கு இத்தகைய யோகிய சீலர்கள் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இதில் கான்ட்ராடிக்டான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, தொகுதி எம்எல்ஏ வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்குங்கிறாங்க. அவர் தான் போன அசம்பிளி செஷனில் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு, கள்ளக்குறிச்சியில் கலாச்சாரம் இருக்குது, ஒழிக்கிறதுக்கு நடவடிக்கை என்ன அப்படின்னு. அதை இந்த கவர்மெண்ட் டிபேட்டுக்கு எடுத்துக்கல. அவருக்கு இன்வால்வ்மெண்ட், அவரை பேசவே விடலைங்க, அவரை பேசவே விடலை. சபையில் அவர் வந்து திரும்ப இந்த பிரச்சனையை கிளப்புறாரு. அவருக்கு பேச அனுமதி மறுக்கப்படுது. அவர் சபாநாயகர்கிட்டே லெட்டர் கொடுக்குறாரு. அரசு எந்திரம் கண்டுகொள்ளவே இல்லை. ஏங்க லோக்கல் எம்எல்ஏவால் நடக்குமா, இல்லை லோக்கலில் நாம் மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியால் நடக்குமா? சரிங்க, லோக்கல் எம்எல்ஏ பண்ணுறாருன்னே வச்சுக்கோ. நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த வாதத்துக்கு கவர்மெண்ட் யார் கையில் இருக்குது? இந்த மாதிரியான கான்ஸ்பிரசி தியரிஸை போடுறவங்களுக்கு அடிப்படையில் ஒரு புரிதல் இல்லை. இதெல்லாம் இந்த அரசாங்கத்தை இன்னும் மோசமான ஒரு அரசாங்கத்தான் சித்தரிக்கும். ஆங்கிலத்தில் சொல்லணும், இட் வில் ஷோ திஸ் கவர்மெண்ட் இன் மோர் புவர் லைட்.
இந்த புரிதல் கூட இல்லாமல் அவங்க பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பை இத்தகைய யோகிய சீலர்கள் சொல்லக்கூடிய, யோகிய சிகாமணிகள் சொல்லக்கூடிய இந்த கான்ஸ்பிரசி தியரிஸுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு நான் நம்புகிறேன். ஒருவேளை அது உண்மை என்றால் அது இதை விட அவலம். ஏன்னா இந்த கவர்மெண்ட் இஸ் இன்எஃபிஷியன்ட்னு வந்து இருக்குது. எவ்வளோ அசிங்கம் அது இந்த கவர்மெண்ட்டுக்கு. ஆகவே இவர்கள் இதெல்லாம் வந்து என்னென்னா, எப்படியாவது திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கணும், திமுக என்ன தப்பு பண்ணாலும் திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும் என்ற நிலைப்பாட்டில் பல்வேறு காரணங்களால் இருக்கக்கூடிய உத்தம சீலர்களால் செய்யக்கூடிய காரியம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை எங்களோடு இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.